முறை உதயசூரிய சின்னத்துல டாக்டர் தருண் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல இந்த முறை வீரபாண்டிய நாம வென்றுட்டோம் அப்படின்ற செய்தி வரணும். செஞ்சு கொடுப்பீங்களா? வெற்றி உறுதியா? டாக்டர் தருணோட வெற்றி உறுதியா? வீரபாண்டியில வெற்றி உறுதியா? என்ன சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, என்ன சின்னம்? உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கணும். முதல்ல இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும், மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் திரு SRS அவர்களுக்கும், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மலவரி ராஜா, பனமரத்துப்பட்டி ராஜா அவர்களுக்கும், தொகுதி பார்வையாளர் சகோதரர் ராஜீவ் காந்தி, மாவட்ட துணை செயலாளர்கள் பாரப்பட்டி சுரேஷ், கோமதி முருகப்பிரகாஷ், ஒன்றிய பேரவை கழக செயலாளர்கள் உமாசங்கர், வெண்ணிலா சேகர், மாணிக்கம், சதீஷ்குமார், ரவிக்குமார், முருகப்பிரகாஷ், சண்முகம், வேங்கை ஐயனார், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் வீரபாண்டி பிரபு, துறை அமைப்பாளர் PV ரமேஷ், பாரப்பட்டி மனோஜ்குமார், ரூபன் ராஜேஷ்குமார், சிவராமன், நடராஜன், பிரகாஷ், இளைஞரணி உள்ளிட்ட நம்முடைய சார்பணிகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் நண்பர்களுக்கும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும், அதே மாதிரி இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும், அக்காக்களுக்கும், அம்மாக்களுக்கும், தங்கைகளுக்கும், சகோதரிகளுக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஈரோடு, நாமக்கல் மாவட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு போட்டோவா அட போங்கப்பா போட்டோ, அதான் அந்த போட்டோ தானே, அந்த போட்டோலாம் ஒண்ணு ஏன்டா வேற போட்டோ இருக்கிற காட்டுறேன், போட்டோ தானே, பேச வேணாமா? சரி, நான் பேசிட்டு போட்டோ காட்டுறேன். அமைதியா இருங்க 5 நிமிஷம் பேசிட்டு போட்டோ எனக்கு நான் காட்டுறேன். இதை விட சூப்பர் போட்டோ வச்சிருக்கேன். அமைதியா இருங்க. ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் சேலம் மாவட்டத்துக்குள்ள நுழைகிறேன். சேலத்து சிங்கம் கலைஞர் அவர்களால் போற்றப்பட்ட ஐயா வீரபாண்டி அவருடைய மண்ணுக்கு, சேலம் மாவட்டத்திற்கு வருகை தருவதில் மிகுந்த பெருமை அடைகிறேன். சேலம் மாவட்டத்துக்குள்ள வரும்போது நம்முடைய வெற்றி நிச்சயம் அப்படின்னு தெரியுது. போன முறை நாம வெற்றி வாய்ப்பை இழந்தோம். சேலத்துல 11 தொகுதியில 10 தொகுதியில தான் நம்ம வெற்றி பெற்றோம். இந்த முறை 11 தொகுதியிலும் ஜெயிச்சு சேலம் மாவட்ட திமுகவுடைய கோட்டைங்கிறத இந்த சட்டமன்ற தேர்தலில் நிரூபிச்சு காட்டுவோம். செய்வோமா? உங்களுடைய உணர்வு உற்சாகம் எல்லாம் பார்க்கும்போது வெற்றி நிச்சயம்னு தெரியுது. அடுத்த 5 நாட்கள் இருக்கு, இன்னும் தேர்தலுக்கு 5 நாட்கள். அடுத்த 5 நாட்கள் இதே உணர்வோடு, இதே எழுச்சியோடு தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சு நம்முடைய வெற்றி வேட்பாளர் தருண் அவர்களுடைய வெற்றிய, உதயசூரியன் வெற்றிய நாம உறுதி செய்யணும். செஞ்சு காட்டுவோமா? இந்த சேலத்து மண் சுயமரியாதை மிக்க மண். அடிமைகளுக்கு இங்க இடம் கிடையாது, அடிமைகளுக்கு இங்க வேலை கிடையாதுன்னு அப்படிங்கறத இந்த தேர்தல் மூலம் நிரூபிச்சு காட்டுவோம். உங்க பேர் என்ன? அனைவருக்கும் மாலை வணக்கம். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய வேண்டும். வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி தேர்தலில் AK தருண் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் இருந்து வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அனைவரும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், 200 தொகுதி வென்று திமுகவை ஆட்சி அளிப்போம். நன்றி. வாங்கி தரேன். அதிகாக்கு எல்லாம் கை தட்டுங்க. மனுவோட வந்திருக்கீங்க. எடுத்தாச்சா? அங்க பாருங்க. சரி, நன்றி. நன்றி. சரி, நான் பேசட்டுமா வேணாமா?
வாக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. உதயசூரியன் வெற்றி உறுதியா? நான் மீண்டும் மீண்டும் ஏன் கேட்கறேன்னு தெரியுதா? போன முறையும் இப்படிதான் சொல்லி ஏமாத்திட்டீங்க. அதனாலதான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன். போன முறைக்கு சேர்த்து குறைஞ்சது 50,000 ஓட்டு வித்தியாசத்துல தருண் அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னு செய்தி வரணும். வீரபாண்டியில மீண்டும் உதயசூரியன் ஜெயிச்சிருச்சுங்கிற செய்தி 4ஆம் தேதி வரணும். செஞ்சு காட்டுவீங்களா? நம்முடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளரை தலைவர் அவர்கள் உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. இந்த சேலம் மாவட்டத்தை கழகத்துடைய கோட்டையை மாத்தின நம்முடைய ஐயா வீரபாண்டியனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு தருண். அவருடைய தந்தை முன்னாள் தலைவராக, டிஎன்பிஎஸ்சியோட முன்னாள் தலைவராக ஐஏஎஸ் அதிகாரி இந்த திரு ஐயா காசி விஸ்வநாதனுடைய அருமை மகன் தான் திரு தருண் அவர்கள். அதனால அரசியலா இருந்தாலும் சரி, நிர்வாகமா இருந்தாலும் சரி, ரெண்டுத்திலையும் அவருக்கு அனுபவம் இருக்கு, ட்ரைனிங் இருக்கு. சேலத்துல ஒரு புகழ்பெற்ற மருத்துவரா இன்னைக்கு செயல்பட்டு வருகிறார். களத்தில் மட்டும் இல்ல, இன்னைக்கு ஐடி விங்குடைய மாநில இணைய செயலாளராகவும் சிறப்பாக செயல்பட்டு வரவர் தான் திரு தருண் அவர்கள். மருத்துவ சேவை செஞ்சு ஏழை எளிய மக்கள்கிட்ட இன்னைக்கு ஒரு நல்ல பேரை எடுத்திருக்கிறார். ஆகவே தருணுக்கு நீங்க அனைவரும் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? போன முறை நாம வெற்றி வாய்ப்பை வீரபாண்டி தொகுதியில விட்டுட்டோம், வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இருந்தாலும் உங்களை தேடி வந்திருக்கிறேன், தருண் அவர்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். வெற்றி வேட்பாளருக்கு வெற்றி கொடுங்க, உதயசூரியன் சின்னத்துல வாக்களிங்கன்னு எந்த உரிமையில உங்களை கேட்க வந்திருக்கிறேன். ஏன்னா நாம தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இந்த தொகுதிக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துக்கிறாரு. அந்த உரிமையில உங்களை கேட்க வந்திருக்கிறேன். என்ன செஞ்சு கொடுத்திருக்கிறோம்? 543 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது யாரு? நம்முடைய திராவிட மாடல் அரசு. பெரிய சீராகப்பட்டியில சுமார் 173 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு மெகா ஃபுட் பார்க் அமைக்கும் பணிகள் இப்ப நடைபெற்று வருகிறது. 107 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சேலம் சட்டக்கல்லூரியில இன்னைக்கு ஹாஸ்டல் பில்டிங்ஸ் கட்டி கொடுத்திருக்கிறோம். 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சின்ன சீரகாப்பாடி, கம்மாலப்பட்டி ஆகிய ஊர்களில் பள்ளிகளுக்கு புதிய வகுப்பறைகள் கட்டி கொடுத்திருக்கோம், புதிய கிளாஸ் ரூம்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். கம்மாலப்பட்டியில ஒரு கால்நடை மருந்தகம் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். பனமரத்துப்பட்டி ஏரியை சுத்தி 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சீரமைக்கும் பணிகள் இப்ப நடந்து வருகிறது. திருமணி முத்தாற்று குறுக்கே 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய பாலம் கட்டி கொடுத்திருக்கிறோம். இளம்பிள்ளை கல்பாரப்பட்டி துணை சுகாதார நிலைய மேம்பாடு பணிகள் நடந்து கொடுத்திருக்கோம். 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கொல்லப்பட்டியில அரசு மருத்துவக் கல்லூரியில மாணவர்கள் தங்குவதற்கான ஹாஸ்டல் வசதிகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 34 புதிய டிரான்ஸ்பார்மர் மாற்றி கொடுத்திருக்கிறோம். இந்த தொகுதியில் உள்ள ஆட்டையம்பட்டி, இளம்பிள்ளை, மல்லூர், பனமரத்துப்பட்டு பேரூராட்சியில 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய சாலைகள் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். வேம்படிதாளம், நைனாம்பட்டியில அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடங்கள். இந்த தொகுதியில விவசாயிகளுக்கு புதிய இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இப்படி இவ்வளவு திட்டங்கள் செஞ்சு கொடுத்துட்டு தான் அந்த உரிமையோடு இந்த வீரபாண்டியில திரு தருண் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தை வாக்களிங்கன்னு உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். வீரபாண்டிக்கு போட்டோன்னு போட்டோலே இருங்க. என்ன போட்டோ? என்கிட்ட எந்த போட்டோவும் இல்லை, போட்டோலாம் இல்லை. போட்டோ காட்டி ஆகணுமா? சரி, 5 நிமிஷம் பொறுமையா இருங்க. நன்றிங்க, நன்றிங்க, நன்றி நன்றி. நம்முடைய தலைவர் சென்ற முறை ஆட்சி அமைக்கும் முன்னாடி வாக்குறுதிகள் கொடுத்தாரு. அதை செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? சில வாக்குறுதிகள் மட்டும் நினைவுபடுத்த விரும்புறேன். ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். பயன்படுத்துறீங்களாமா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் 9,000 வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பயண திட்டம், மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டம் பயன்படுத்துறீங்களா? அதே மாதிரி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். கல்லூரிக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய். 15 லட்சம் மாணவர்கள் வருஷம் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தோட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், உரிமை தொகை. 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கிட்டு வராங்க. அதை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்கம்மா. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டுறதுக்கு, உரிமை தொகையை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் இல்ல 5000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு உங்களுடைய வங்கி கணக்குல பணத்தை போட்டாரு. நீங்க என்ன பண்ணீங்க? 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன் பண்ணீங்க? ஏன்னா உங்களுக்கு பயம், ஷார்ப்பா இருந்திருக்கீங்க. மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி உரிமை தொகை எடுத்துட்டு போறாங்கன்னு கரெக்டா தெளிவா பிளான் பண்ணி பண்ணீங்க.
முதலமைச்சரும் நீங்களும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டீங்க. இப்ப முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சதுன்னா அதை 2000 ரூபாய் உயர்த்தி தரேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய முதலமைச்சர் சொன்னா செய்வாரா? முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லிட்டாரு. கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 ரூபாய் உயர்த்தப்படும் சொல்லிட்டோம். ஓஏபி 1200 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் லேப்டாப்கள் இலவசமா மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஆட்சி அமைஞ்ச முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகளையும் 8000 ரூபாய் உங்களுடைய கைகள்ல முதலமைச்சர் ஒப்படைச்சிருவார். வீட்டுக்கு என்ன வாங்கணும், வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் வாங்கணுங்கிறத மகளிர் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு முதலமைச்சர் சொல்லிட்டார். நான் இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன்ல, இவ்வளவு பண்ணிருக்கிறோம், 5 வருஷத்துக்கு இவ்வளவு பண்ணிருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இவ்வளவு பண்ணுவோம்னு சொன்னேன்ல. யோசிச்சு பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு மோடி அரசு இதுக்கு எதுக்காவது நமக்கு உதவி பண்ணிருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுத்திருக்காங்களா? நமக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்கறாங்களா? எந்த திட்டமும் கிடையாது. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை ஒன்னொன்னா பறிக்கிறார். நேற்று தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு செய்தியை பார்த்திருப்பீங்க, டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. தொகுதி மறு வரையறை, தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் தொகுதியை குறைப்பதற்கான முயற்சி. போன வருஷமே நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தான் இங்க சென்னையில ஒரு கூட்டம் போட்டு அனைத்து முதலமைச்சரையும் வர சொல்லி இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சோம். இன்னைக்கு ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை கைவிட்டுச்சுன்னா அதோட முழு வெற்றி நம்முடைய தலைவருக்கு தான், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அந்த வெற்றி. நாம டீலிமிட்டேஷனை எதிர்த்தோம். ஆனா இங்க ஒருத்தர் இருக்கிறாரு தமிழ்நாட்டுல எதிர்கட்சி தலைவர், அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்த்தது. ஆனா எதிர்கட்சி தலைவர் மட்டும் எதிர்க்காம ஆதரவு தெரிவிச்சாரு. ஏன்? மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, ஒரு மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? யார் அந்த மொரட்டு அடிமை? இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க சொல்றது, நான் சொல்றது கிடையாது. இதெல்லாம் அவர் என் பேர்ல எழுதிடுவாரு, இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. இதை சொன்னதுக்கு தான் என்ன தெரியுமா சொன்னாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, அவர் என்ன அனுபவத்தை பேசுறாரு, அவருக்கு எந்த அனுபவம் கிடையாதுன்ட்டாரு. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அந்த அனுபவம் எல்லாம் கிடையாது, உங்களை மாதிரி எனக்கு அனுபவம் கிடையாது. என்ன அனுபவம் கிடையாது? இந்த மாதிரி காலில் விழுந்த அனுபவம் கிடையாது. ரெண்டு பக்கமா இருக்கு, இல்லைன்னா மட்டும் எல்லாருக்கும் தெரியாதான போட்டோ. இப்ப இந்த போட்டோ உலக புகழ்பெற்று ஆயிடுச்சு, எல்லா இடத்துலயும் இந்த போட்டோ பத்தி தான் பேசுறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த போட்டோ. யார் காரணம்? இந்த போட்டோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு யார் காரணம்? நான் காரணமா? நான் காரணம் இல்ல, நீங்க தான் காரணம். எல்லா திட்டையும் நானே வாங்கணுமா? என்ன கண்ணா அப்பனான்னு திட்டுறாருமா? என்ன செத்து போண்டாமா? இன்னும் கெட்ட வார்த்தை மட்டும்தான் திட்டல, இவன் இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. இதெல்லாம் எனக்கு தேவையாமா? காலில் விழுந்தது அவரு, திட்டு வாங்குறது நான், போட்டோ காட்ட சொல்றது நீங்க. இந்த அடிமை கூட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது. போன முறை வெற்றி பெற்றா அது நிச்சயம் நம்ம நினைவில் இருக்கக்கூடிய வெற்றியா தான் இருக்கும். ஆனா ஒரு இடத்துல தோல்வியை பெற்றுட்டு அங்கேருந்து மீண்டு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெற்றியை நம்மளால மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வெற்றியை இந்த சேலத்துல நாம பெற்றாகணும். ஜெயிச்சு காட்டுவோமா? சரி, உங்களுக்குலாம் ஒண்ணு சொல்றேன், நானும் ஒரு வேட்பாளர், அது தெரியுமா உங்களுக்குலாம்? தெரியுமா? எந்த தொகுதி? நான் சென்னையை விட்டு கிளம்பி 12 நாள் ஆச்சு. இன்னைக்குதான் போக போறேன் சென்னைக்கு. இன்னைக்கும் போகலன்னு வச்சுக்கோ, எங்க அம்மாவுக்கு என்ன அடையாளம் தெரியாது, மறந்துடுவாங்க, கருத்துட்டேன். என் தொகுதிக்கு நான் போகல, சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில நான் போட்டி போடுறேன். இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் தான் போய் வாக்கு கேட்டிருக்கேன். என் தொகுதிக்கு போகாம நான் ஏன் வீரபாண்டிக்கு வந்து திரு தருண் அவர்களுக்கு வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கிறேன்? ஏன் தெரியுமா? எனக்கு என் வெற்றியை விட முக்கியம் இங்க தருணுடைய வெற்றி. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட முக்கியம் வீரபாண்டி தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசத்துல உதயசூரிய ஜெயிச்சிருச்சுன்ற செய்தி வரணும். செஞ்சு காட்டுவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்களா? கண்டிப்பா. பத்தாது,
நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க ஒவ்வொரு வாக்கும் 5 வாக்கா 10 வாக்கா 50 வாக்கா பெருகணும். இன்னும் 5 நாள் இருக்கு. இன்னைக்கு தேதி 18, 23ஆம் தேதி தேர்தல். அடுத்த 5 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணணும். நீங்க ஒவ்வொருத்தரும் யார் யாரெல்லாம் பாக்குறீங்களோ, உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க தெருவுல இருக்கிறவங்க, உங்க பகுதியில் இருக்கிறவங்க, யாரை பார்த்தாலும் போய் பேசுங்க, சொல்லுங்க. 5 வருஷம் எங்க தலைவர் இப்படிலாம் பண்ணிருக்கிறாரு, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நாங்க இதெல்லாம் பண்ணி கொடுப்போம். எல்லாத்தோட முக்கியம், அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டுறக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க செய்வீங்களா? நிச்சயமா செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல தருண் அவர்களுக்கு வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்க, செய்வீங்களா? ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்கள் அன்புக்கு வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.